வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த கூட்டணியில் உறவு சிக்கல் முதல் விரிசல் விழுந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி குமரி மாவட்ட அரசியல் புள்ளியிலிருந்து தொடங்கியிருக்கு. அதுக்கான பின்னணி என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நடந்துகிட்ருக்கு. தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று முழுதாக 1 மாதங்கள் கடந்திருக்கு. கிட்டத்தட்ட தமிழகத்தில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாரம்பரியமிக்க 75 ஆண்டுகள் கொண்ட பவள விழா கண்ட திராவிட முன்னேற்ற கழகம், 30 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டை ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சிகளையும் வீழ்த்தி புதிய வரவா கட்சியை தொடங்கின 2 ஆண்டுகளில் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் மட்டும் வெற்றி பெறல, கிட்டத்தட்ட 118 அப்படிங்கிற எண்ணிக்கை இருந்தால்தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மை. அந்த பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட திமுகவை வெறும் 59 தொகுதிகளுக்குள்ள சுருக்கி, அதிமுகவை வெறும் 47 தொகுதிக்குள்ள சுருக்கி கிட்டத்தட்ட 108 இடங்களில் ஜெயிச்சிருந்துச்சு தமிழக வெற்றி கழகம். அதில் ஒரு இடம் திருச்சி கிழக்கு, அதை ராஜினாமா செய்திருந்தார் விஜய் அவர்கள். காரணம், ஒரு நபர் 2 தொகுதிகளில் போட்டியிடலாம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி, ஆனால் 2 தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது. அதனால் அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்திருந்தார். இதனால் தமிழக சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பலம் 107. இந்த சூழலில் தான் முதல் ஆளாக போய் அந்த கூட்டணியில் சேர்ந்தது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த 5 பேரும் ஆதரவு கரம் நீட்டியிருந்தாங்க. அந்த 5 பேர் ஆதரவு கரம் நீட்டுகிற பொழுதே 2 அமைச்சர் பிரதிநிதித்துவத்தையும் வாங்கிட்டாங்க. அந்த 2 அமைச்சர்களில் ஒருவர் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் அவர்கள், இன்னொருவர் கிட்டத்தட்ட விஸ்வநாதன் அவர்கள். அவர் இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். ஸோ அப்போ அந்த இருவரும் தான் அங்கே அமைச்சராக இருக்கிறாங்க. இந்த சூழலில் தான் ராஜேஷ்குமார் ஜெயித்தரார்ல கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் சபின். அந்த சபின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலாளரும் கூட. அவர் மிக முக்கியமாக தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். எப்போ கொடுத்துருக்காரு, அந்த இடத்துல இருந்து தான் இந்த மோதல் போக்க ஆரம்பிக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. ஜூன் மாதம் 5ஆம் தேதி, அதாவது கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகள் வந்தது மே 4ஆம் தேதி, விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றது மே 10ஆம் தேதி, ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் காட்டியது கிட்டத்தட்ட 13ஆம் தேதி. அப்போ இத்தனை சம்பவங்களும் கடந்த மாதங்கள் நடந்து முடிந்து விட்டது. தாவேக்கா அமைச்சரவையில் காங்கிரஸ் பங்கேற்றும் 15-20 நாட்களை கடந்து விட்டது. இவ்வளவு நாட்களுக்கு பின்பு ஜூன் 5ஆம் தேதி, அதாவது கடந்த 5ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான மனுவினை தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதே கிள்ளியூர் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர், அதைவிட மிக முக்கியமாக யார் இந்த சபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய குமரி மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். வெறும் செயலாளர் அல்ல, புஷி ஆனந்த் அவர்களுடைய நேரடி ஆசையை பெற்றவர். காரணம் என்ன, நீண்ட காலமாக விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்தே அவர் பயணிக்கக்கூடியவர். அந்த உறவு என்பது ரொம்ப ஆழமான உறவாக தாவேக்காவுடன் பயணிக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் மிக மிக முக்கியமாக இன்னும் சில தரவுகள் இருக்குது. இதே சபின் அவர்கள்ட்ட இருந்து தான் தமிழக வெற்றி கழகத்தில் முதல்ல விஜய் அவர்கள் வெளியில் வருகிற பொழுது அவருக்கு 3 புத்தகங்கள் கொடுக்கப்பட்டது. ஒருவர் பகவத்கீதையை கொடுத்தார், ஒருவர் திருக்குறானை கொடுக்கிறார், ஒருவர் அரசியலமைப்பு சட்டத்தை கொடுக்கிறார். அப்பொழுது பைபிளை விஜய் அவர்களுடைய கைகளில் கொடுத்தவர் சபின். அந்த அளவுக்கு தாவேக்கால முக்கியமான ஒரு நபர். அவர் கடந்த 5ஆம் தேதி ஒரு புகார் மனுவை மாவட்ட தேர்தல் அதிகாரி என்று சொல்லக்கூடிய கலெக்டர் அவருக்கும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கும், சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை செயலாளருக்கும், அந்த சம்மந்தப்பட்ட தொகுதியினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலருக்கும் ஒரு புகார் மனுவை கொடுக்குறார். அந்த மனுவில் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 1316 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ராஜேஷ்குமார் அவர்கள் ஜெயித்திருக்கிறார். ஆனால் இங்கே தபால் ஓட்டுகள் முறையாக எண்ணப்படலை. ஒரு சில பூத்துகளில், ரொம்ப குறிப்பாக ஒரு பூத்தில் காலைல 5:45 மணிலேருந்தே ஓட்டு போடப்பட்டிருக்கு. அதற்கான காரணம் என்ன, சிலதில் 5 பூத்துகள் அளவிற்கு சில விஷயங்களில் ஏன் ரகசியமாக வைத்திருந்து கடைசியாக மொத்தமாக அறிவித்தாங்க அப்படின்னு 5 பக்க கடிதத்தை அவர் கொடுத்துருக்கிறார். அந்த கடிதத்தினுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல குற்றச்சாட்டுகள் அவர் சொல்கிறார். அதை செய்யலை, இதை செய்யலை, முறையான முறையில் வாக்கு எண்ணலை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் சொன்னாலும், அதில் இறுதியாக ஒரு ப்ரேயர்னு ஒன்று இருக்கும்ல, அதில் ரொம்ப முக்கியமாக 2 பூத்துகளை சொல்கிறார். 76வது பூத்து, 169வது பூத்து, இந்த 2 பூத்துலேயும் மறுதேர்தல் நடத்துங்க அப்படின்னு அவர் அந்த கோரிக்கையை வைக்கிறார். இந்த கோரிக்கை மனுவினுடைய இன்னொரு பக்கம் பார்க்கலாம். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் ஜெயித்தவர் தான் ராஜேஷ்குமார். அந்த கிள்ளியூரில் 2வது இடம் வந்த கட்சி தான் தாவேக்கா. அப்போ தாவேக்கா வேட்பாளரை வீழ்த்தி தான் அங்கே காங்கிரஸ் ஜெயித்தது. அந்த காங்கிரஸ் அங்கே அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. இதே சபீனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். இதே சபீன் அவர்களுடைய பெயரை தான் ஒரு டம்மி அமைச்சர் பட்டியல் வந்தது. தாவேக்கா வெற்றி பெற்று விட்டால் அப்படின்னு ஒரு டம்மி பட்டியல் வந்தது. அந்த டம்மி பட்டியலே அவருடைய பெயர் மீன்வளத்துறை அமைச்சரில் பெயர் இருந்தது. ஸோ அப்போ அந்த அளவிற்கு சபீன் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக தாவேக்காவினுடைய நிழலாக மாவட்ட செயலாளர் அடிப்படையில் பார்க்கப்படுகிறார். அப்போ இந்த சபீன் தன்னிச்சையாக போய் ஆட்சியற்ற காங்கிரஸ்
எம்எல்ஏ சிட்டிங் அமைச்சருக்கு எதிராக ஒரு மனுவை கொடுத்துருக்க வாய்ப்பில்லை. அப்போ தமிழக வெற்றி கழகத்திடம் ஒப்புதல் பெற்றுதான் அவர் நிச்சயமாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிரான அந்த மனுவை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று பாருங்கள், அமைச்சரவையில் பொறுப்பேற்ற ஒரு 10 நாட்களுக்கு பின்பு 15 நாட்களுக்கு பின்பு 5ஆம் தேதி கடந்த 5ஆம் தேதி தான் இந்த மனுவை கொடுக்குறார். அப்போ எப்பொழுதுமே காங்கிரஸ் தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு குடைச்சல் கொடுக்கும் அப்படிங்கிறதா நிலைப்பாடு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை 2 அமைச்சரவை பிரதிநிதித்துவமும் கொடுத்து கொண்டு அந்த அமைச்சர்களாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற பொழுது தாவேக்கா அவர்களுக்கு குடைச்சல் கொடுக்கிறதா அல்லது இது ஜனநாயக அடிப்படையில் அது வேறு இது வேறுங்க. இது தேர்தலில் தோல்வியடைந்தவர் சந்தேகப்படுகிறார், அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் மனு கொடுக்கிறார். அதை தலைமை அவருடைய தனிப்பட்ட விவகாரமாக தான் பார்க்கும், தேர்தல் அணுகுமுறையில் அது ஒரு அங்கம் தான் அப்படின்னு பார்த்தார்களா அல்லது இது காங்கிரஸ் தாவேக்கா உறவில் என்ன வகையான சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாகவும் கேள்விக்குறியாகவும் மாறியிருக்கு. தாவேக்காவுடைய ஆட்டமாக இது அல்லது தனிப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளருடைய விருப்பத்தின் பேரில் அவர் கொடுத்ததா, மாவட்ட செயலாளர்கள் தன்னிச்சையாக இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, தலைமையின் ஒப்புதல் பெற்று தானே சில நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். அப்படியானால் காங்கிரஸ் கட்சிக்கு தாவேக்காவின் கூட்டணியில் எந்த அளவுக்கான ஒரு இடம் இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் விவாதங்களையும் எழுப்பியிருக்கிறது. பார்க்கலாம் இது தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணியில் எப்படியான நகர்வுகளை கொண்டு போகப் போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்தே பார்ப்போம். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.